சென்னை வியாசர்படியை சேர்ந்தவர் சங்கர். இவர் தன்னுடைய பிறந்த நாளுக்கு தன்னுடைய நண்பர்களுக்கு ட்ரீட் வைக்கிறதுக்காக மெத்தாபிட்டமினை வாங்க போயிருக்காரு. அந்த இடத்துல உணவுக்கு யூஸ் பண்ற பொருளான அஜினோமோட்டோவை மாத்தி கொடுத்திருக்காங்க. இதுல தகராறு சங்கரை அவருடைய சொந்த நண்பர்களை வெட்டி கொலை பண்ணிருக்காங்க. இதுக்கு பின்வரும் விசாரணையில் வெளிவந்த பல திடுக்கிடும் உண்மைகள் என்னன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு த KTV. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது MO ஷோ வித் சோபனா. சென்னை வியாசர்பாடி MKB நகரை சேர்ந்தவர் சங்கர். இவரு வியாசர்பாடியில இருக்கிற எருக்கஞ்சேரி பகுதியில தன்னுடைய நண்பர்களுடன் போய் கால்பந்து விளையாடிட்டு இருந்திருக்காரு போன ஞாயிற்றுக்கிழமை. குறிப்பா சொல்லணும்னா போன ஞாயிற்றுக்கிழமை அவரோட 20வது பிறந்த நாளும் கூட. இப்படி இவங்க விளையாடிட்டே இருக்கும் போது ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அவருடைய நண்பருக்கும் சங்கருக்கும். அப்பவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சமாதானப்படுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இவனோட பர்த்டே, வேணாம் சண்டைலாம் போட்டுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் ஒரு கேக் கட்டிங் நடக்குது. சங்கருக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்றாங்க. கேக் கட் பண்ண உடனே எல்லாரும் ட்ரீட் கேக்குறாங்க. எங்க ட்ரீட்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாருமே அப்ப மது அருந்திருக்காங்க. சங்கர் எல்லாருக்கும் மது பாட்டில் வாங்கி கொடுத்து எல்லாருமே ஒன்னாதான் மது அருந்திருக்காங்க. திருப்பியும் இன்னொரு ஒரு ஆர்குமெண்ட் எல்லாருக்குள்ளயும் வருது. இதுக்கு காரணம் என்னன்னா, சங்கர் முன்னதாகவே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் வைக்கணும்ன்றதுக்காகவே அவருடைய ஃப்ரெண்டான நிதின் ராஜ் கிட்ட போயிட்டு மெத்தாபிட்டமின் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. நிதின் ராஜ் அவருக்கு தெரிஞ்ச இன்னொரு ஃப்ரெண்டு கந்தான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2500 ரூபாய் சங்கர் நிதின் ராஜ் கிட்ட கொடுத்திருக்காரு. நிதின் ராஜ் கந்தா கிட்ட வாங்கி தருவதாக கந்தா கிட்ட காசு போயிருக்கு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, மெத்தாபிட்டமினுக்கு பதிலாக உணவு பொருளுக்கு பயன்படுத்தப்படும் அஜினோமோட்டோ பேக் பண்ணி கொடுத்திருக்காரு சங்கர் கிட்ட. இதை டேஸ்ட் பண்ண சங்கர் இது அஜினோமோட்டான்னு தெரிஞ்சு நிதின் குமாரையும் ஸ்டீஃபன் ராஜும் சங்கர் அடிச்சிருக்காரு. கத்தி மூலமா கூட யூஸ் பண்ணி அடிச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் தகவல்ல வெளியாயிருக்கு. இந்த கைகலப்பு போயிட்டு இருக்கிற நேரத்துல லிங்கேஸ்வரன் சொல்லக்கூடிய இன்னொரு நண்பர் இதை தடுத்திருக்காரு. இந்த மேல சண்டை போட்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் தடுக்கும் போது சங்கர் இந்த லிங்கேஸ்வரனையும் கத்தியால கோடு போட்டிருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. இதுதான் முழுக்க முழுக்க காரணமா இருந்திருக்கு. அதாவது தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட ஃப்ரெண்ட்ஸோட போறாரு. ஆல்ரெடி முன்விரோதமா இதுதான் இருந்திருக்கு. என்னன்னா, மெத்து வாங்குறதுக்காக காசு கொடுத்திருக்காரு. மெத்துக்கு பதிலாக அஜினோமோட்டோவை திருப்பி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இவங்களுக்குள்ளாக ஒரு கை கலப்பு நடந்திருக்கு. ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு மறுநாள் சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அவருடைய பர்த்டே அன்னைக்குதான் வந்திருக்கு. அப்பதான் போயிட்டு திருப்பியும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றாங்க. எல்லாருமே ஒன்னா வாங்கடா இவனுக்கு பர்த்டே கேக் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா வரும்போது ஆல்ரெடி சங்கர் மேல இந்த 3 பேருக்கு கோபம் இருக்கிறது. யாருன்னா, ஸ்டீஃபன் ராஜ், நிதின் குமார் மற்றும் லிங்கேஸ்வரன். இவங்க எல்லாம் என்ன பிளான் பண்றாங்கன்னா, சங்கரோட பர்த்டேவை நம்ம கடைசி நாளாக்கணும், இதை ஒரு சான்ஸா வச்சு இன்னைக்கே அவனை முடிச்சிடணும் அப்படின்ற போது ஒரு பிளான் எல்லாம் போடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி கத்தியால சங்கர் லிங்கேஸ்வரன் மேல கோடு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் கத்தியை காட்டி அவங்க 2 பேரையும் மிரட்டி பயம்படுத்தி இருக்காரு. சோ இந்த முன்விரோதத்தின் காரணமாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இவங்க எல்லாம் பிளான் பண்றாங்க. இது சங்கருக்கு தெரியல. அதான் முன்னாடியே ஒரு வாய்க்கலப்புல கால்பந்து விளையாடும் போது ஒரு சண்டை வருது. அப்பவே அந்த இடத்த விட்டு நகர்ந்து இருந்தாருன்னா சங்கரோட உயிர் பிரிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாம அப்ப எல்லாருமே தெளிவா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கேக் கட்டிங் முடிஞ்சிருக்கு. கேக் கட்டிங் முடிஞ்சிட்டு சங்கர் கிட்ட எல்லாருமே ட்ரீட் கேட்டிருக்காங்க. அப்ப மது பாட்டிலையும் வாங்கி கொடுத்திருக்காரு. அப்ப எல்லாருக்கும் போதை உச்சத்துல இருந்திருக்கு. அந்த சமயத்துல தான் இந்த கொலை என்பது நடக்க பெற்றிருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்ச போலீசார் வழக்கு பதிவு செய்து 16 வயதான ஒரு சிறுவனும் அந்த கூட்டத்துல இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்டீஃபன் ராஜ், லிங்கேஸ்வரன், நிதின் குமார் இந்த 3 பேரும் சேர்த்து மொத்தம் 7 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த கொலைக்கு சம்பந்தம் உள்ள ஒரு 4 பேரை இன்னும் தேடிட்டு வருவதாக தகவல் வெளியாயிருக்கு. அரெஸ்ட் பண்ண இவங்களை விசாரிக்கும் போதுதான் பல திடுக்கிடும் உண்மைகளை இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க எப்படி கொலை பண்ணிருக்காங்கன்னா, எல்லாருமே ஒரு டீனேஜ் பசங்க. எல்லாருக்குமே வயசு 20, 21, 19 இந்த மாதிரி வயசுலதான் இருக்கு. வியாசர்பாடியை பொறுத்த வரைக்கும் கையில கத்தி எடுக்கிறது, கொலை பண்றதெல்லாம் ஒரு லேபிள், ஒரு நேமுக்காக பண்றோம் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் அங்க இன்னும் இருந்துட்டே தான் இருக்கு இந்த காலத்திலயும். இதே சமயத்துல தான் இவங்களும் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சங்கரும் தன்னுடைய 20வது வயசுலேயே தன்னுடைய உயிரை விட்டுறதுக்கு காரணமாகவும் அந்த லேபிள், அந்த பேரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்துக்காக
நோக்கத்துக்காக தான் இருந்திருக்கு. இதே போலதான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த கொலையை பண்ணியாகணும், இந்த மட்டை பண்ணியாகணும், அப்பதான் நமக்கும் ஒரு பேர் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு முன்னாடி வந்து சங்கர் வந்து கத்தியால நம்மள வந்து நம்ம மேல கோடு போட்டு நம்மள மிரட்டிட்டாரு, நம்மள வந்து கொலை பண்றவன்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காரு, நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, நாம வந்து அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு ஈகோ சம்பந்தப்பட்ட கொலை தான் இதுன்னு சொல்லலாம். எப்படி நடந்திருக்குன்னா, இவங்க வந்து எல்லாம் ஒன்னாதான் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவும் திருப்பி பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கு. சங்கருக்கும் நிதின் ராஜுக்கும் என்பவருக்கும் இந்த பணம் மாத்திக்கிட்டது. அது மட்டும் இல்லாம ஏன் அப்பவும் வந்து அதே தான் கேட்டிருக்காங்க, மெத்துக்கு பதிலா வந்து காசை கொடுத்து ஏமாத்தின அப்படின்ற மாதிரியான வாக்குவாதங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள போயிருக்காங்க. அப்ப வந்து அந்த வாக்குவாதம் வந்து கை கலப்பா மாறி இருக்கு. அப்ப கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு தடுக்க பார்த்திருக்காங்க, ஆனா அவங்களால முடியல. ஆல்ரெடி சங்கரை கொலை பண்ணணும்னு மறைச்சு வச்சிருக்க கத்திய வந்து நிதின்குமார், ஸ்டீஃபன் ராஜ் இவங்க எல்லாம் வந்து கத்திய பதுக்கி வச்சிருந்திருக்காங்க. அந்த கத்தியை எடுத்த உடனே சங்கருக்கு ரொம்ப பயம் உண்டாகி இருக்கு. அந்த இடத்தை விட்டு பயந்து ஓடி இருக்காரு. ஆனா அவரை விடாம ஓட ஓட துரத்தி வெட்டி இருக்காங்க அவருடைய நண்பர்கள். இதுதான் விசாரணையில வெளி வந்து திடுக்கிடும் உண்மையா இருக்கு. இப்ப இவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு காலத்துல 18-19 வயசு பசங்க எல்லாம் சிகரெட் பிடிக்கிறதே வந்து பெரிய ஆச்சரியமா நம்ம பார்த்திருப்போம். ஆனா கஞ்சான்ற பெரிய பொருளை தாண்டி இன்னைக்கு மெத்தாபெட்டமின் சொல்லக்கூடிய பெரிய போதை பொருள் அளவுக்கு கையில தொடுற அளவுக்கு இப்ப இருக்க ஜெனரேஷன் பசங்க போதைக்குள்ளாக அடிமையாகிட்டு வர்றாங்கன்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. நம்ம நாட்டுல மட்டும்தான் இந்த போதையை குறிச்ச பிரச்சனையான்னு பார்த்தா ஐநா சபையிலும் பல நாடுகள்ல இருந்து எங்க நாடுகளிலும் இந்த போதையினால பல கிரைம்கள் வந்து நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, இந்த போதை பொருட்களை யூஸ் பண்றவங்களுடைய சதவீதம் என்பது குறைக்கப்பட்டால் மட்டும்தான் அதை மேனுஃபேக்சரிங் பண்றவங்களுடைய சதவீதம் என்பது குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வாங்கி யூஸ் பண்றவங்களாலதான் வந்து ஒரு பொருள் என்பது விற்கப்படுது. சோ வாங்கப்படும் பொருள் வந்து ஸ்டாப் ஆகும்போது அந்த பொருளை மேனுஃபேக்சரிங் பண்றவங்க ஸ்டாப் பண்றாங்க. இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா.